வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி பால ஜோதிடம் வார இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரை. நலம் தரும் திருத்தலம். கோபமே வராது என்று சொல்வர்களுக்கு கூட கோபம் வரும். ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அறிவு இருக்குதா என்ற கேள்விதான். அறிவு இருக்குதா என்று யாரிடமாவது கேட்டு பாருங்கள். அவர் கோபத்தின் உச்சிக்கே போய் விடுவார்கள். ஆனால் பலருக்கும் ஒரு துறையில் இருக்கும் அறிவு இன்னொரு துறையில் அது பற்றிய அறிவு இருக்காது என்பதுதான் உண்மை. உதாரணமாக, ஒரு மிக சிறந்த மருத்துவருக்கு சட்ட அறிவு இருக்காது. இது போல மற்ற துறைகளுக்கும். ஆக, ஒரு துறையில் அறிவு பெற்றவருக்கு இன்னொரு துறையில் அறிவு பொதுவாக இருக்காதில்லையா? அப்புறம் ஏன் அறிவு இருக்குதா என்று கேட்டால், கோபம் வருகிறது என்று சிந்தித்து பாருங்கள். உடலில் உயிர் இருக்கிறது என்றால் அறிவு இருக்கிறது என்பது பொருள். அறிவு இருந்தால் தான் அது உயிர். உயிருக்கு விளக்கம் சொல்லும் போது அறிவுடன் விருப்பம் மற்றும் செயல், இந்த மூன்றும் இருந்தால் மட்டுமே உயிர் என்பதை சொல்லுவோம். இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் அது உயிர் இல்லை. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். எனவே அறிவு இருக்கிறதா என்றால் கோபம் வருவதற்கு காரணம் உயிர் இருக்கிறதா என கேட்பதை குறிப்பதால் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிரின் மீதுதான் எத்தனை பயம், உயிர் பயத்தை காண்பித்து எத்தனை கொடுஞ்செயல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களில் படித்து இருப்போம். உயிரின் சிறப்பை போற்றுவதற்குதான் முதல் ஆண்டில் ஆயுஷ்ய ஹோமம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். 60 தொட்டவர்கள் கூட சஷ்டியப்தி பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது போல ஆயுள் விருத்திக்கு வழிபடும் திருத்தலம் திருக்கடையூர் என்பது நாம் தெரிந்தே இருப்போம். காரணம், இங்கேதான் மார்க்கண்டேயர் யமனை வென்று என்றும்பதினாராய் இருந்தார் என்பது புராண வரலாறு. நலம் தரும் திருத்தல வரிசையில் நாம் இந்த வாரம் சிந்திக்க எடுத்து கொள்ளும் திருத்தலம் இதுவல்ல. யமன் சாப விமோசனம் பெற்ற திருப்பைநீலி என்ற திருத்தலம். இது என்னங்க ஐயா, பெயரை படிக்க கஷ்டமாக இருக்கிறதே, எந்த மாநிலத்தில் அல்லது எந்த நாட்டில் இருக்கிறது என கேட்டு விடாதீர்கள். இது தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில்தான் உள்ளது. இந்த திருப்பைநீலி என்ற வாழைவனநாதர் திருக்கோவிலின் சிறப்பை பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போகும்போது வழக்கம் போல செல்வது போல கோவிலுக்குள் நுழையக்கூடாது. வெளிப்பிரகாரத்தில் யமன் சன்னதி உள்ளது. அதை முதலில் தரிசனம் செய்துவிட்டு வலமாக வந்து கோவில் வாசலில் காலை கழுவி விட்டு பிறகு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். எல்லா கோவில்களிலும் படியேறி மேல் நோக்கி செல்லும்படி இருக்கும். மாறாக இந்த திருக்கோயிலில் படியில் இறங்கி கீழ் நோக்கி செல்லும்படியாக அமைந்து இருக்கும். மார்க்கண்டேயருக்காக திருக்கடையூரில் காலால் உதைப்பட்ட யமன் சிறைப்பட்டதால் மரணம் இன்றி ஜனனம் அதிகமாக இழந்த யமபதவியை மீட்டு பெற்ற திருத்தலம் இந்த திருப்பைநீலி. கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மீண்டும் கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது என்பது இன்னொரு நியதி. யமனை வீட்டுக்கு அழைத்து வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டு இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோவிலில் உள்ள இன்னொரு சிறப்பு, இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது. தனியாக நிற்கும் ஒரு கிரக சிலை கூட கிடையாது. 9 அணையா விளக்குகள் ஏற்றப்பட்டு அதுவே நவக்கிரகமாக பாவிக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் உள்ள இன்னொரு சிறப்பு, எல்லா திருக்கோவிலிலும் உள்ள ஒரு சுவாமி ஒரு அம்பாள் சன்னதி இருப்பது போல அல்லாமல் ஒரு சுவாமி 2 அம்பாள் சன்னதி இருக்கிறது. சுவாமியின் திருநாமம் நீலிவனேஸ்வரர் என்றும் அம்பாள் பெயர் விசாலாட்சி மற்றும் நீல் நெடுங்கண்ணாயகி என்றும் திருநாமம் தாங்கி அருள்பாலிக்கிறார்கள். சுவேதகிரி என்று அழைக்கப்படுகிற தென்கையிலாயம் என்று போற்றப்படும் இந்த திருத்தலத்தில் சப்த கன்னிகள் தவம் இயற்றி மனவாழ்வு பெற்றமையால் இது தாரதோஷம் போக்கி மனவாழ்வு தரும் தலமாக சொல்லப்பட்டாலும், யமதர்மன் இழந்த பதவியை மீண்டும் பெற்ற திருப்பைநீலி திருத்தலம்தான் ஆயுள் விருத்திக்கு பரிகார தலமாக பரிந்துரை செய்யப்படுகிறது. சோதிட ரீதியாக ஆயுள் நிலைப்பாடு, மரணத்தை சொல்லும் பாவகம் என 2, 7, 6, 8 போன்ற பாவகங்கள் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் சங்கல்பம் செய்து உரிய பரிகாரங்கள் செய்தால் நிவர்த்தி ஏற்படும். துர்மரணம், கூட்டு மரணம் போன்ற சம்பவங்களை குடும்பத்தில் சந்திக்காமல் இருக்கவும் சிறப்பு வழிபாடு செய்து பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. தினம் தினம் செல்போனை சார்ஜ் செய்வது போல உயிரை சார்ஜ் செய்து கொள்ள வாழ்வில் ஒரு முறையாவது இது போன்ற திருத்தல வழிபாடு நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். அதனால் தல யாத்திரை மேற்கொள்ளுங்கள். அது அவசியமான வாழ்வின் அங்கம். அப்ப
அப்பர் சுவாமிகள் பல திருத்தல யாத்திரை செய்து இந்த திருத்தலத்திற்கு வருகையில் வழி தெரியாமல் பசியுடன் நிற்க அவருக்கு பொதிசோறு கொடுத்து வழி காட்டிய இறைவன் இந்த திருத்தலத்தில் சோற்றுடை நாதர் என்ற திருநாமத்துடன் இருக்கிறார். ஒரு சுவாமி சந்நிதி, 2 அம்பாள் சந்நிதி, பங்குனி மற்றும் புரட்டாசி ஆகிய மாதங்களில் 3 நாட்கள் சூரிய ஒளி சுவாமி மீது விழுவது மூவர் பாடிய திருத்தல சிறப்பை பெற்றது. 5 பிரகாரங்கள், 7 தீர்த்தம் மற்றும் சப்த கன்னிகை வழிபாடு யமன் சாப விமோசனம் பெற்று பதவியை மீட்டு பெற்றது. 9 நவக்கிரம் இல்லாமல் திருவிளக்கை நவகிரகமாக பாவிக்கும் வழிபாடு என சிறப்பு பெற்ற இந்த திருக்கோயில் திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருமண தடை, தாரதோஷம் உள்ளவர்கள், ஆயுள் விருத்திக்கு மற்றும் யம பயம் உள்ளவர்கள், குறிப்பாக அலுவலகம் அல்லது அரசியலில் பதவி இழந்தவர்கள் இந்த திருத்தலத்தில் யமன் சன்னதியில் வழிபாடு செய்வது உறுதியான விரும்பிய பலனை தர வல்லது என்பதை அவரவர் அனுபவத்தில் உணரலாம். திருமண தடை பரிகாரத்திற்காக இந்து மதத்தை சேராதவர்களும் இந்த திருத்தல வழிபாடு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். இந்த வாழைவனநாதர் திருக்கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் இரவில் 8 மணி வரையிலும் தினந்தோறும் வழிபாடு தரிசனத்திற்கு திறந்து இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.